ஆங்க இதான் உங்கள் கொரியா தமிழ் பசங்க. இன்னைக்கு தேதுன்சான் மவுண்டன். சன்னுங்கிற கொரியா வார்த்தை என்னன்னா மவுண்டன்னு சொல்லும். அதனால சன்னு முடிகிற எல்லா வார்த்தையுமே கொரியன்ல, இப்போ எக்ஸாம்பிள் பூசான், அன்சான், இந்த மாதிரி சன்னுன்னு முடிகிற எல்லாமே மவுண்டன்ஸை தான் சொல்லும். அந்த மாதிரி ஒரு மவுண்டன் தேதுன்சான், அந்த மவுண்டனுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்கு வந்துருக்கிறோம்னா ஆட்டம் லீவ்ஸ் பார்க்க. நான்லாம் ஸ்டார்டிங்கில் இது இலை கிடையாது, பூ இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரியுது இது இலை. ஒரு மேடு பள்ளம் எல்லாம் ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். அதோட இன்னொன்று எனக்கு பயங்கரமாக குளிருது வேற. 6 டிகிரி 5 டிகிரி. என்னதான் 3 வருஷம் கொரியாவில் இருந்தாலுமே அது அந்த குளிர் ஸ்டார்ட் ஆகிற டைம்ல குளிரும். அது கொஞ்ச நாள் ஆகும் நமக்கு அடாப்ட் ஆக. அதுக்கப்புறம் சரியாயிடும். அதுக்கப்புறம் குளிர் ஒன்றும் தெரியாது, பழகிடும். அதுக்கப்புறம் வெயில் ஸ்டார்டிங் ஆகும்போது வெயில் கொள்ளும். அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் பழகிடும். இங்கே பார்த்தீங்களா, என்ன போட்டிருக்கு? இதுதான் தேதுன்சான் சூராக் கேம்பிங் ரோடு. தாறுமாறா இருக்குல்ல, இதெல்லாம் படத்துல பார்த்ததுதான். 안녕하세요. யாரை பார்த்தாலும் ஒரு வணக்கத்தை போட்டுருவோம். இங்கே வணக்கம் சொன்னாலும் அவங்களும் சொல்லுவாங்க. அதுவும் ட்ரெக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வயசானவங்க தான், வயசு பசங்களோட வயசானவங்க தான் நிறைய பேர் வர்றாங்க. இன்னைக்கு செம்ம க்ரௌடாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு சொன்னான். கண்டிப்பாக க்ரௌடாக தான் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஆட்டம் இப்போ தான் பீக்கில் இருக்குது, நவம்பரில். இந்த மாதிரி ஸ்பாட்லாம் நம்ம கௌதம் மேனன் கண்ணில், மணிரத்னம் கண்ணெல்லாம் படுதா இல்லையான்னு தெரில. ஏன் இங்கெல்லாம் வந்து படம் பண்ண மாட்டுறாங்க? ஒருவேளை பர்மிஷன் கிடைக்கிறது கஷ்டமா? அழகாக ஒரு லவ் படம் எடுக்கலாம். இல்லைன்னா லோகேஷ் கனகராஜ்கிட்ட கொடுத்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு ஆக்ஷன் படம் தான் எடுப்பாரு. ரோடே செங்குத்தா போதே. நாங்கடா நீங்கடி படிக்கட்டில் தான் நடக்கலாம்னு பார்த்தா இங்கேயும் நடக்க விட்டானுங்க. நடந்து நடந்து வெயிட்டு குறையுன்னு பார்த்தா அது மட்டும் குறைய மாட்டேங்குது. நல்லா இருக்குல்ல? இதுல நடக்க கூட நல்லா இருக்கு. ஐ ஐ பாருங்க எவ்வளோ டேப்பரா போகுது ரோடு. என்னதான் சவுத் கொரியாவில் சவுல், இன்ச்சோன் அந்த மாதிரி சிட்டி சைட்லாம் சுற்றினாலுமே இது ஒரு வித்தியாசமான சூப்பர் ஃபீல் வருது. இது மவுண்டன் ப்ளஸ் ஒரு பார்க்கு, தேதுன்சான் ப்ரொவின்ஷியல் பார்க். இதுதான் என்னோட மேப்பு. இன்னைக்கு ஒரு ரவுண்டு சுற்றும் வாங்க. என்ன கொரியன் சாலமெண்டர், பல்லி வகை போல். எனக்கு இந்த ரெப்டைல்ஸ்னால் கொஞ்சம் பயம்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பிடிக்காது. பட் இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன். இதுதாங்க மவுண்டன். இங்கே என்னென்ன இருக்குன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. வயசானவங்களும் அசால்ட்டாக நடக்கிறாங்க. நமக்கு இப்போ எப்படி மூச்சு வாங்குது? நமக்கு வயசாகுதா? இது எல்லாமே இங்கே நாட் அலோடு. ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். என் கூட 2 பேர் வந்தாங்க. நான் வந்து சொனான்ல இருந்து வந்தேன், அவங்க கும்மியில இருந்து வந்தாங்க. அவங்க கார்ல வந்தாங்க, நான் பஸ்ல வந்தேன். எனக்கு தெரியாது, அவங்க வேற என்ட்ரியில இருக்காங்க, நான் வேற என்ட்ரன்ஸ்ல இருக்கேன். இப்போ நான் இந்த மலை ஏறி போய் அவங்கள மீட் பண்ணணும், அவங்க அந்த மலை ஏறி வந்து மீட் பண்ணணும். அவங்களுக்காவது கேபிள் கார் இருக்கு, கேபிள் கார்ல வந்துருவாங்க. நான் வந்து ஏரியால கேபிள் காரும் இல்லை, நான் நடந்து தான் போகணும். சரி விடுங்க, நடந்தா நல்லது தானே, நடப்போம். நான் மூச்சு கொண்டு வாங்குது.
ஏன்னா பாட்டை போட்டுட்டே நடப்போம். அவங்களுக்கு 10 மணிக்கு கேபிள் கார் டைம். நம்ம அதுக்குள்ள போயிடுவோம், அதுக்குள்ள போய் பிடிச்சிருவோம். செம்மையா இருக்கு. லைட்டா ஒழுக்குதுங்க, ஸ்லிப்பரியா இருக்கு. வேகமாலாம் போறேன்னு கவுந்துர போறீங்க. கேமரா வேற இன்னும் வாங்கி இஎம்ஐ கூட கட்டி முடிக்கல, விழுந்துற போகுது. இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன், பட் இருந்தாலும் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் சேர்த்து கொண்டு போய் கொடுக்கணும்ல. இந்த தீதுன்சான் மவுண்டன் பற்றி சொல்லணும்னா, இது வந்து 878 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. கொரியாவோட டாலஸ்ட்னு இல்லை, பட் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் தான். கேபிள் கார் இருந்துச்சுன்னா 5 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் நமக்கு ஃபுல் டாப் போய் கேபிள் கார் விட மாட்டான், கொஞ்சம் தூரம் தான் விடுவான், அதுக்கப்புறம் நடக்கணும். ஆனால் நம்ம நடக்கிறதுக்கு பதிலாக கேபிள் கார் சூஸ் பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஹைக் சேவ் ஆகிருக்கும். நான் நடக்கிறது தான் சூஸ் பண்ணியிருக்கேன். திரும்ப வரும்போது கேபிள் காரில் வந்துட்டு அந்த வியூஸு அது எப்படின்னுங்கிறதையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே வரத்துக்கு தான் காலையில் 5 மணிக்கு எல்லாரும் வச்சு சைக்கிளில் வந்து, அதுக்கப்புறம் ஈஸ்கூட்டில் வந்து, ட்ரெயினில் வந்து, 2 பஸ்ஸில் வந்து இப்போ நடந்து வந்துட்டுருக்கேன். நான் போட்டிருக்கிறது வந்து தெர்மல் ஜாக்கெட்டு. இது கூடவே ஒரு பவர் பேங்க்கும் இருக்கும். இது எப்படின்னா நம்மளை வார்மாகவே வச்சுக்கும். ஸோ இந்த 2 பட்டன் இருக்குது பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா ஹீட்டாக வச்சுக்கும். இப்போ ஆல்ரெடி நடந்தே நான் வெந்து போய் தான் இருக்கிறேன், அதனால வேணாம். குளிர்ச்சுன்னா நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இன்ஸ்டாவில் நான் ரீல்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 கிலோமீட்டர் சொன்னாங்க, ஆனால் 2 கிலோமீட்டருமே நேராக இருக்காது போல், ஃபுல்லாக செங்குத்தாக தான் இருக்குது, போய்கிட்டே இருக்குது. கண்ணு கட்டின தூரம் இருக்குது, கேபிள் காரே தெரில. இங்கே ஒரு தாத்தா ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஒரு ரெஸ்ட் எடுக்கல, அவர் இயற்கை ரெஸ்ட் இருக்காரு. தண்ணி என்ன போட்டிருக்கு, சூராக் பொக்போ. பொக்போனா என்னன்னா வாட்டர் ஃபால்ஸ். சூராக்ங்கிறது இதோட பேரு. நல்லா இருக்கே. படிக்கட்டா பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. பாக்கெட்ல சின்ன சின்ன பொருள் வச்சிருக்கேன், கண்டிப்பா உள்ள விட்டுருவேன். கீழே இறங்கி எடுக்க கூட முடியாது, எடுத்து பேக்ல வச்சிட வேண்டியதுதான். எல்லாத்தையும் தொலைக்கிறதுல நம்மளை விட ஸ்பெஷலிஸ்ட் யாரும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னடா படிக்கட்டுது. நாலு சீசன்லயும் வரும், ஆனா பெஸ்ட் சீசன் ஆட்டம் தான் இந்த மாதிரி இடத்துக்கு வர்றதுக்கு. வின்டர் இன்னும் நல்லா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இன்னும் அதுக்கான ரிஸ்க்கும் இருக்கு. போயிட்டே இருக்கானே. திரும்ப போனா 1.7 கிலோமீட்டர். நக்சோதே 1.9 கிலோமீட்டர். மாஜோந்தே 2.1 கிலோமீட்டர். குஞ்சி கூரும் தாரி இதுதான் 0.3 கிலோமீட்டர். இப்போதைக்கு எனக்கு இதுதான் கிட்ட, ஆனா இங்க வேணா போலாம். இதெல்லாம் எனக்கு தேவைதானா? அழகா சாட்டர்டே வெள்ளிக்கிழமை நைட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு 12 மணிக்கு வந்துருச்சா எப்படி இருக்கும்? அதை விட்டுட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? என்னடா இது ஆத்தாடி. நீங்க இந்த படம் பார்த்திருக்கீங்களா, இணைந்த கைகள்? அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு. செம ஆக்ஷன் படம். அருண் பாண்டியன் ராம்கிலா நடிச்சிருப்பாங்க. 90s. அது எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியல, நான் நிறைய டைம் கேடிவில பார்த்துருக்கேன்.
செம்மையாக இருக்கும் அந்த லொக்கேஷன். காஷ்மீரோ இல்லை நார்த் ஈஸ்ட்ல எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு. ஓ, தண்ணி குடிக்க போறாங்களா? வாட்டர் ஃபால்ஸ் இறங்கி நம்மளும் போயிருக்கலாம் போல. விட்டுட்டு போறாங்களே கொரியன்ஸு. பரவாயில்ல, நம்ம போவோம். அப்படி இந்த மலை உச்சியில் என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போமே. 195 மீட்டர் ஹைட்ல இருக்கிறேன்னா இன்னும் போகணுமே. ஏய், சத்தம் கேட்குது. ஆள் கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, சத்தம் கேட்குது. ரொம்ப நேரம் நான் மட்டும் தான் வர மாதிரி இருந்துச்சு. கடைசியில் சவுண்டு கேட்குது. ஆவா, என்னடா நடந்தீங்கன்னே இருக்கேன். மூச்சு தான் வாங்குது. ஏதோ நம்பர் போட்டிருக்கு 180 120 என்னன்னு தெரில. 140 2 ஆன்டிஸ் நினைக்கிறேன். ஐயோ, சொல்லக்கூடாது. சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியும். தப்பு தப்பு சண்டைக்கு வந்துடுவாங்க. 안녕하세요. என்ன கஷ்டப்பட சொல்லிட்டாங்க. டயர்ட் ஆகிட்டாங்க போல. 안녕하세요. எப்போதான்னு சொன்னாங்கல்ல, அப்படின்னா பியூட்டிஃபுல், அழகாக இருக்குன்னு. என்ன சொல்லலை, மவுண்டன் சொல்லியிருப்பாங்க. நிஜமாவே எப்போதாதாங்க. வேற மாதிரி வேற மாதிரி. நல்லா இருக்கு. தனியாக வர்றதும் நல்லா தான் இருக்குது. அது முன்னாடி எங்கேயும் அவ்வளோவா தனியாகவே போக மாட்டேன். இதுவுமே நான் தனியாக வரல. 2 பேர் வந்தாங்க. அவங்க வேறு திசையில் இருக்காங்க, நான் வேறு திசையில் இருக்கேன். பட் இதுவுமே நல்லா தான் இருக்கு. ஏன்னா உங்ககிட்ட பேசிகிட்டே வரேன்ல, நல்லா இருக்கு. பேசிக்கிட்டே நடக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. மூச்சு வாங்குது. மேலே ஏறி போயிட்டே வரும். அந்த இருக்கு அந்த பிரிட்ஜு. ஆனால் நான் எங்கேயோ இருக்கிறேன். தரணும். இதோட முடியுதுன்னு நினச்சேன். இல்லை, ஏறி அப்படி இறங்கணும் போல. ஏதோ குடிசை வீடு மாதிரி போட்டிருக்காங்க. யாரும் இருக்கா? யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். சேம் சுராக் சுஜாஜாங் பார்க்கிங் மாச்சொந்தே 2 கிலோமீட்டர். இன்னும் 2 அக்கிலே 2 காமிச்சது. மாச்சொந்தே குஞ்சி கூறும் தாரி 50 மீட்டரு. இதுதான் போலது. அவா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கண்டாடி. நல்லா இருக்கு. ஐயாவா, சூப்பர் ரே. ஒருத்த வருமா? நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி, நான் கொரியாவில் எவ்வளோ நாள் இருப்போன்னு தெரில. இதெல்லாம் எப்படி பார்த்தாலும் நீங்கள் கூகுள் பண்ணி அடிச்சிங்கன்னா வந்துடும். பட் இருந்தாலும் நம்ம ஆள் ஒருத்தன் போயிட்டு வந்திருக்கான்னா அடுத்து நீங்களும் தைரியமாக எங்கே வேணாலும் போகலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தப்பே இல்லை. என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை, யாருக்கும் கெடுதல் இல்லாமல். மலை ஏறினோன்னு தான் நமக்கும் கொஞ்சம் இந்த மோட்டிவேஷ்னலு டாக்ஸ்லாம் வருது. செல்லும் அவனா லைட் அடிக்கிறான். சூரியனா? செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், வெள்ளம் எதிர்பாராமல். லிரிக் தான் நமக்கு தெரியவே மாட்டேங்குது. இஷ்டத்துக்கு பாடம், நம்ம பாடுறதுதான் லிரிக்கு. ஐயோ, நான் ஒரே கல்லா இருக்கே. ஆஹா, இதுக்கப்புறம் தான்டா ஆரம்பம். இவ்வளோ நேரம் ஜாலியாக படிக்கட்டில் நடந்து வந்துட்டேன். சிம்பிளாக இருந்துச்சு. இப்போ செத்தான் சிவனாண்டி.
वाड़े 2 किलोमीटर 2 किलोमीटर ने நடந்துக்கினே இருக்கிறேன், இன்னும் வந்த பாடு இல்லை. எல்லாம் ஏதோ ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் படிக்கட்டே பார்க்குறேன். ஏய் 이걸 그러면 다음에 먹으면 방 봉지에 넣어 다시. 그래 진짜 맛있다. 한 잔까요? 우리도 맛있어. 아니 우리 거기 கொரியன்ஸு வெல்ட்ரிக்கா கொடுத்துருக்காங்க. 마트가 있어. 그 우리 그 서경 아파트 바로 앞에 마트가 하나 있는데. 아니 이게 오이가 2개가 3,500원이더라고. 이게 얼마나 해도 너 돈을 벌 수 있을 것 같아. 납품하는 거 비닐하우스로 해가지고. 진짜 비싸. 공산품은 뭐 비싼 건 비싼 거고, 야채값은 꾸준히 올라가는 거 있어. 계속 내려가지를 않고. என்னடாவும் அசால்ட்டு எப்படின்றீங்களா? படிக்கட்ட பார்த்தாலே கடுப்பு போகுதுப்பா. வாவ், இருங்க, இந்த சைடு மட்டுமே பார்த்தா அப்படிதான் தெரியும். யோப்பா, லைட்டா தலை சுத்துது, நல்லாவே தலை சுத்துது. அப்பா, 3 கொரியன்ஸை பார்த்தேங்க. நான் ஆக்சுவலி ரோப் காரில் போகிறதால தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸோட. காலையிலேருந்து வேறு எதுவுமே சாப்பிடலையா. அவங்க தான் எனக்கு ஒரு வெள்ளரிக்கா, ஒரு தண்ணி பாட்டிலு, ஒரு ஸ்னிக்கர்ஸ் கொடுத்தாங்க. இப்போ தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் பாருங்கள், ஆக்சுவலி நான் பாதி தூரம் தான் கடந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க. இன்னும் பாதி. இது சாப்பிட்ட எனர்ஜியோட அசால்ட்டாக கிளம்புறேன் பாருங்க. பசி இருந்தா நானா இருக்க மாட்டேன். ஸ்னிக்கர்ஸ் சாப்பிடும். இதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரம் கேமரா பார்த்து பேச முடியாது, ஏன்னா செல்ற போகிற வழியை நீங்களே பாருங்க. பாதுகாப்பு காரணமாக நான் மூஞ்சியை காட்டாம மரத்தை பிடிச்சி ஸ்லிப் ஆகிட்டேன். செதறி இருப்பேன், ஜஸ்ட் மிஸ்ஸு. ஸோ அதனால் சின்ன வயசுலலாம் இல்லை அசால்ட்டாக ஜம்ப் பண்ணி போவேன். வயசாகுது. பட் நைஸ், பார்த்து சபரிமலை போகிற மாதிரியே இருக்குப்பா. இப்போ தெரியுதா எதுக்கு 2 பேர் ஜாலியாக ரோப் காரில் ஏறி போனாங்கன்னு. Saya mute pun boleh. Oke.
நம்ம ஆக்டிவாக இருக்கும்போது இவங்க நின்று போகிறானுங்க, அவனுங்க ஆக்டிவாக இருக்கும்போது நான் நின்றுடுறேன். வழி கேட்போம். மரம்லாம் ரொம்ப வீக்காக இருக்கு. எத்தனை பொம்மை தொங்க விட்ருவான் பார்த்தீங்களா? இல்லை ஜியோ வெயிட்டாக இருக்கும் போல. படுபாவி. தமிழில் எதனா தெரிய போகுது. தமிழும் கொரியனும் வேறு சேம் என்ன சண்டை வச்சிட போகிறோம். அடிக்கிட்டனே. குச்சி மாட்டேன். 감사합니다. நான் கொரியாவில் இது வரைக்கும் ஒரு 3 மலை ஏறி இருப்பேன். அல்லாசான், இன்னொரு பேர் என்ன பேரை தெரியலையா மறந்தேன். பேர் தேதுசான் தான் என்னை வச்சு செய்து செங்குத்தாவே போகுது. பாதி இது நான் ஷூட் பண்ணல, டயர்டாயிட்டேன். பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். பின்வாங்குற பழகம்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. முன்னோக்கி செல்வோம். பின்வாங்குற பழகம் தான் கிடையாது, தண்ணி குடிக்கிற பழகம் இருக்கு. முடிச்சு விட்டுறேன், கொஞ்சம் தூரம் தான் வந்தாச்சுங்க. மாச்சு வந்து இன்னும் 300 மீட்டர் தான். வெற்றி, கடைசியா வந்தாச்சு. இங்க இருந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. 이러면 됐다. 됐다. இப்போதாங்க வந்து செஞ்சதுக்கே ஒரு திருப்தி, ஒரு பலன் அடைஞ்சிருக்கு. இப்போ இந்த இடத்தோட கழுகு பறவை பார்க்குறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே ட்ரோன் பறக்க விடுறோம். அவனும் அங்கே ஒருத்தன் வீடு கட்டி வச்சிருக்கிறான்பா. நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. பரவாயில்ல, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு இது ஒர்த்தா இருக்கு. நேரம் நின்று காத்து வாங்கிட்டு போவோம். இன்னும் கொஞ்சம் ஆட்டம்லாம் ப்ளூம் ஆயிருந்தா நல்லா இருக்கும். 오른쪽이 속리산이에요. அங்க யாரோ ஒருத்தன் மட்டும் தனியா உட்காந்துருக்காங்க. வா, 그리고 போட்டோகிராஃபர் போல. 저기 소대산. 여기 하나 못 보고 있잖아. 그 소대산. டூரிஸ்ட் கைடு போல. எல்லா மவுண்டனுக்கும் டீடைல் சொல்றாரு. 소대산. 속리산이요. 이거는 뭐야? 이게 이제 저 낙조가. ஏறுறது கூட பரவாயில்ல, நல்ல கூட்டம் கூட்டமா தான் வந்துருக்காங்க. 이게 밑으로. இந்த மாதிரி நம்மளால அவ்வளவுதான், நம்மள முடிச்சுட்டீங்க. எப்படி இருக்கு? முடியல, முடிச்சுட்டீங்க நம்மள. எங்க அவரு அவர் செத்துட்டாரு. அவ்வளோ சின்ன மலைன்னு கூட்டு வந்து 1 மணி நேரமா ஏறிட்டு இருக்கோம். 1 மணி நேரமா? நான் 2.5 மணி நேரமா ஏறிட்டு இருக்கேன். 9:30ல இருந்து ஏறுறேன்.
안녕하세요. 들어가. 좀 기다리고 있었는데. என்னாயிரம் இந்த வெப்பன் செடு இங்கடா எல்லாரையும் சதற உடனே இங்க இருந்து தம்பி பறக்க போறான். பயந்துட்டாங்கடா. பயந்துட்டாங்க. ஐயோ கொஞ்ச நேரத்துல கொரியன்ஸ்லாம் பயந்துட்டாங்க. பறந்து போன ட்ரோனை காணுமே. தெரிய மாட்டுது. இங்க இருக்கு. வரான். சவுண்ட் இவனுங்க வேற பயந்து சாவறானுங்களே. போட்டோ எடுக்கலாம். இங்கிட்டு வாங்க. சரிதா? அடுத்து கொஞ்சம் ரிஸ்கான இடத்துக்கு போவோம். ஏறிலாம் வர வேண்டியதாக இருக்குது. கயிறை தாண்டி வேற ஏறவும் உச்சியிலே, மலை உச்சியிலே இதுவும் ஒரு உச்சி. அமேசான் காட்டுப்பகுதி மாதிரி இருக்கு. இப்ப இந்த ஏரியால விட்டு பறக்க விடும். இது கிடையாதோ? படத்தை பாக்குறோமா? 1000ல் ஒருவன் அனகோண்டா எல்லா படத்தையும் பாக்குற மாதிரிதான் இருக்கு. அடுத்து இந்த இடத்துக்கு அவ்வளோ ஆள் வரல. ஆனா செம்மையா இருக்கு வியூ. இங்கேயும் போவோம் இல்லையா? இதெல்லாம் இடிச்சுக்கிட்டாங்க போல, கத்துனாங்க. ரொம்ப சரபம். என்னடா இது? இப்படிதான் விசாரணை படத்துல போவாங்க. பரவாயில்ல, இங்கேயும் கொண்டு வந்து டவர் வச்சிருக்கானுங்க நெட்வொர்க்குக்கு. ஓ மை காட், தரம் மாதிரி சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு. என்ன பார்த்து ஒருத்தான வியூ புறமா. ஏதோ சூரியன் ரொம்ப பக்கத்துல இருக்க மாதிரி தெரியுது.
நான் அப்படி ஃபோட்டோ வரலாம். பேலன்ஸே இல்லாமல் நிற்குது. இங்கே பாருங்க. ஓகே இருங்க, நான் அப்படி போகிறேன். ஓகே வாங்க. ஓகே, அடுத்த ரவுண்டு வர விடுவோம் வாங்க. 여기서 안녕하세요. 안녕하세요. 유튜브에 나오나 봐. 네, 안녕하세요. 션룩 131. முடிஞ்சாச்சு, வாங்க இறங்குவோம். வந்தது நடந்து வந்துட்டோம். ரிட்டர்ன் போகிறப்ப ரோப் காரில் போயிடலாம். இருந்துச்சு இவங்க மலை ஏறும்போதுமே உட்காந்து சோஜு கோழி தான் சாப்பிட்டு இருக்காங்களே. ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்தான். நல்லா முன்னாடி கூட வந்து சாப்பிடலாம். இதுதான் அந்த ரிட்டர்ன் வர பாதை. எதுவுமே கொஞ்சம் கல்லு முள்ளாக தான் இருக்குது. சீக்கிரமாக போயிட்டு ஆக்சுவலி இந்த மவுண்டனுக்கு ஃபுல்லாகவே நடந்து வந்ததுனால நான் வேறு ரூட்டில் வந்தேன். இந்த ரோப் காரில் வரீங்கன்னா ரோப் காரில் வந்துட்டு இந்த மலை ஏறி டெத் ஸ்டார்ஸ் நடுவில் ஏறிட்டு வரணும். இப்போ நான் ரிட்டர்ன் போகிறதுனால டெத் ஸ்டார்ஸையும் ரோப் காரையும் கடைசியாக காட்டுறேன். என்ன பாருங்கள், இந்த வயசுலேயும் எதுவும் பிரச்சனை பண்ணாமல் ஃபேமிலியில் அவங்க பாட்டு ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹைக் வரதுலாம் அது ரொம்ப கஷ்டம். 아니야. 어디로 가죠? 나는 북한 북한은 안 가봤어. 안 가봤어? 가봤는데. இதுதாங்க அந்த டெத்து ஸ்டார்ஸ். டெத்து ஸ்டார்ஸு நான் வேறு ரூட்டில் போனேன். டோன்ட் வரி, நான் உங்களுக்கு ட்ரோன் வீடியோவே போடுறேன். ஒரு ரெஸ்டிங் ஏரியா தான். நோ ஸ்மோக்கிங். ரோப் கார் ஏற போகிறோமா? ரோப் கார் ஏற போகிறோமா? எனக்கே இன்னும் இருக்கா? எனக்கே டெத் ஸ்டார் மாதிரி தான் இருக்குது. சஸ்பென்ஷன் பிரிட்ஜு கிட்ட போவோம். எப்படி இருக்கு ஸ்டெப்ஸு? இறங்குறது ஈஸின்னு தானே சொன்னேன். கிடையவே கிடையாது, அதுவும் கஷ்டமாக தான் இருக்கு. காஃபி ஷாப். வா, பிரிட்ஜ் பயங்கரமாக இருக்குது. இன்னும் பாருங்க, இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஆ 장갑까지 꼈습니다. தெரியுது பா பிரிட்ஜு. 좋지? போயிட்டாங்க. Oh my god. 저기 올라가겠어? முன்னாடி இப்படி இருந்தாப்புல
படித்து கொஞ்ச நாள் இப்படி இருந்தாப்புல, இன்னும் டெவலப் பண்ணணும்னு இப்படி இருக்காப்புல. 1975, 1985, 2021. இப்போ தான் 3 years முன்னாடி தான் இது இன்னும் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. 엄마 가자. சும்மா ஸ்நாக்ஸு, காஃபி இது வேணாலும் சாப்பிடலாம். டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கே, ரேட்டு தீட்டிடுவாங்க தான். அப்படிலாம் இல்லை, ஒரே ரேட்டு தான். கீழே நார்மலாக என்ன ரேட்டோ அதே தான் இங்கேயும். கேட்டேன் கேபிள் காரில் போகணுமா, வெறியா இருக்கு. 사람이 와야지. ஃபோட்டோ வர ஃபஸ்ட்டு. 49,500원. ரோப் கிளைம்பிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 지금 차이나, 한국, 차이나가 잘 나가. 그 다음으로 잘 나가는 국가가 인도야, 인디야. 오케이? 한국이 안 좋다. 할머니 여기 있지요. 이야. 오케이. 아이고. 뭔가 열심히 해갖고 인도 가고 이제 잘 살아야지. 우리가 한국에서 3년만 보내면 잘 살잖아. 오케이? என்ன சொன்னாங்கன்னா, சுருட்ட முடி 2 பேருக்குமே நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இந்தியன்ஸ்க்கு போகிறோம் நிறைய பேருக்கு சுருட்ட முடி தான் இருக்கும் அப்படின்னு. இங்கே பாட்டிங்கெல்லாம் கொஞ்சம் வாழு தான் போல, எல்லாரையும் ஒம்புத்துனே வராங்க. இவங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு போவாங்க, இதுக்கப்புறம் கூட வந்து பார்த்துட்டு போறாங்கல்ல. கேம்பிங் போடுவாங்க. நைட்டு ஃபுல்லா தங்கிட்டு எப்படி பார்த்தாலே தெரியல, ஒவ்வொருத்தனும் எப்படி ட்ரெக்கிங் பண்ணாங்கன்னே தெரியல. இந்த வண்டி தானா? சட்டப்பட்டன்னு ஒரு ஜன்னல் ஒருத்த பிடிச்சிருங்க. இன்னும் பிரச்சனை இல்ல, பின்னாடி பின்னாடி போயிடும். அது லெஃப்டா ரைட்டா? அது வேணாம், முன்னாடி வேணாம், பின்னாடி போயிடும். பின்னாடி தான் நல்லா இருக்குமா? இதுதாங்க இந்த மவுண்டனோட மேப்பு, கைட் மேப் டு ப்ரொவின்ஷியல் பார்க். ஃபுல்லா பாட்டிங்க கூட்டம் தான். இது பேர் మీకు ఇరుమ్ మోయో ఇన్సామ్ ஏறும்போது இவர் நான் மூச்சு வாங்கி மஷ்ரூம் இந்த ரோடு ஏறும்போதா?
முடிஞ்சிருச்சு. எப்படி இருந்துச்சு ஹைக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வேறு மலையில் சந்திப்போம். சைனிங் ஆஃப். டாடா, பை பை.